வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி சேவையை கொடுத்துவிட்டு இன்று போத்தனூர் D3 காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையிலே இன்று இந்த பகுதியிலே 1000 கரும்புலி ஸ்டிக்கர்கள் போட்ட உள்ளோம். ஆக இந்த கரும்புலி ஸ்டிக்கர் ஒட்டும் சேவையை தொடங்கி வைக்க ஆய்வாளர் அவர்களை வருகையில வரவேற்று சாலை விதிகளை பற்றி நம்முடன் ஒரு சில வார்த்தைகள் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாலை வணக்கம். சாலை போக்குவரத்து விதிகளை குறித்து ஒரு வாரமாக கொண்டாடப்படுகிறது. கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இந்திய மக்கள் உரிமைகள் அமைப்பு சார்பாக ஸ்டிக்கர்கள் லைட் வெளிச்சத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்குது. போக்குவரத்தில் விதிகளை மதிக்க சொல்லி நம்ம நிறைய இடங்களில் அவேர்னஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை சரியான முறையில் போய் சேர்ந்தாங்கன்னா இல்லை, அதை முறைப்படுத்துறதுக்காக தான் அங்கங்கே இப்படி விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படுது. இப்போ நம்ம டூ வீலரில் போகிறோம், கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி சில பேர் ஹெல்மெட் போடுறதில்ல. அதேமாதிரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போடுங்க. தவறுதலாக விளங்கும்போது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அடிபடுது. நிறைய விபத்துகளில் முன்னாடி இருக்கவங்களோட பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் தலைக்காயங்கள் ஏற்படுது. அதனால தயவுசெய்து முன்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போட்டுருக்கீங்க, அதில் பின்னாடி இருக்கவங்க யாருமே ஹெல்மெட் போடுறது இல்லை. பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போடணும். அதுவும் தண்டிக்கப்பட குற்றம் தான். ஒரு ஹெல்மெட் போட்டால் ஹெல்மெட் போடுறதுன்னா 1000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அது தெரிஞ்சிருந்தே நம்ம ஹெல்மெட் போடுறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஹெல்மெட் போடுறது போலீஸ்க்காக போடப்படுறதில்ல, தன்னுடைய உயிரை பாதுகாப்புக்கு தான் போடப்படும். ஆனால் விபத்துன்றது யதார்த்தமாக நடத்தக்கூடியது. யதார்த்தமாக நடக்கும்பொழுது அந்த சாதாரணமாக ஒரு சின்ன கீழே விழுந்துட்டு தலையில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா முன்னாடி வண்டியில் ஓட்டுறவங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி எல்லாத்துக்கும் சரியாக ஓட்ட தெரியும்னு சொல்ல முடியாது. நம்ம சரியாக அது நம்ம விபத்தில் ஏற்பட்டுனா அதில் ஏற்படுற தலைக்காயங்கள், அதுக்கு பின்னாடி வர செலவுகள் அதிகப்படியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் தலைக்காயம் ஏற்பட்டால் செலவு வரும். அதை நமக்கு அவசியம் இல்லை. ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஹெல்மெட் வாங்கி போட்டோம்னா அந்த தலைக்காயத்தை மிச்சப்படுத்தலாம். எவ்வளவோ நம்ம செய்யணும். இந்த ஹெல்மெட் போடுறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக ஹெல்மெட் போடணும். ஏன்னா எந்த ஒரு விபத்துலையும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் காயம் கண்டிப்பாக முதலாளி ஏற்படும். அதனால பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போடுறதுல என்ன கஷ்டம் தெரியல உங்களுக்கு. சீட் பெல்ட் போட்டிங்கன்னா நம்ம உயிரை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அடிபட்ட பின்னாடி காயம் ஏற்பட்ட பின்னாடி ஒரு விபத்து ஒன்றும் செய்ய முடியாது, செலவு தான் அதிகம். அதனால் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சாலை விதிகளை மதிச்சு நடங்க. ஒவ்வொரு வருடமும் விபத்துகள் அதிகபட்சம் தான் போகும். நிறைய இப்போ அரசாங்கத்தின் முன்னெடுப்பினால நிறைய இடங்களில் காவல்துறையின் உதவி மூலமாக நிறைய அவேர்னஸ் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற்று போன வருஷம் நம்ம இந்த இறப்பு குறைஞ்சிருக்கு. சாலை விபத்தில் இருக்கக்கூடிய விபத்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு பொதுமக்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு தான். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அதுக்காண்டி செயல்படுறாங்க. ஏன்னா நிறைய பின்னாடி முன்னாடி நிறைய